எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போவது மிஸ் யூ படத்தின் திரை விமர்சனம். மிஸ் யூ படத்தில் சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், கருணாகரன், பாலசரவணன், லொல்லுசபா, மாறன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வெங்கடேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். ராஜசேகர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். மிஸ் யூ படத்தின் கதை என்ன? ரயில் நிலையத்தில் தற்கொலை செய்யும் நோக்கத்தில் இருக்கிறார் சித்தார்த். அவரை சந்திக்கும் கருணாகரன் அவர் மனதிலே நம்பிக்கையை விதைத்து வாழ்வதற்கு வழி செய்கிறார். ஒரு இடத்தில் வேலை செய்கிறார் சித்தார்த். காஃபி ஷாப்பில் சந்திக்கிறார் ஆஷிக் ரங்கநாத்தை. ஆஷிக் ரங்கநாத்திடம் தன்னுடைய காதலை தெரிவிக்கிறார். திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறார். ஆனால் ஆஷிகா ரங்கநாத்துக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. ஏனென்றால் சித்தார்த் ஆஷிஷ் ரங்கநாத்தை ஏற்கனவே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். அவர் எப்படியாவது இயக்குனராக வேண்டும் என்று உதவி இயக்குனராக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆஷியா ரங்கநாத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மர்ம பின்னணியின் கதை தான் மிஸ் யூ. சித்தார்த் கதாநாயகன். சித்தார்த் எப்போவுமே நன்றாக நடிக்கக்கூடியவர், இயல்பாக நடிக்கக்கூடியவர். ஏன்னா அவர் மணிரத்னத்துடைய தயாரிப்பு. இந்த படத்தில் நன்றாக நடனமாடுகிறார். நடனமாடும் பொழுது கால் வலிக்குது. உடனே கருணாகரன் காமெடி பண்ணுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டான்ஸ் ஆடினா இப்படி தான் கால் வலிக்குங்கிறாரு. தியேட்டரில் கொல் சிரிப்பு எழுகிறது. அதே போல் சித்தார்த்தை பார்க்கும்போது பல நேரங்களில் இங்கே பரிதாபமாக இருக்கிறது. ஏன்னா நடந்ததெல்லாம் வாழ்க்கையில் மறந்துடுறாரு. அப்புறம் எப்படி இருக்கும்? பிளாங்காக இருக்குது மூளை. அப்பேற்பட்டவனுடைய வாழ்க்கையை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் சித்தார்த். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆஷிகா ரங்கநாத் நடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் ஆஷிகா ரங்கநாத்துக்கு நடிப்பு வரவில்லை. கொஞ்சம் சிரமப்பட்டு ஹோம்ஒர்க் செய்து ஆஷிகா ரங்கநாத் நடித்திருக்கலாம். கருணாகரன் வழக்கம் போல நகைச்சுவையோடு தன்னுடைய பாத்திரத்தை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறார். பேருந்து இருக்கையில் டார்ச்சர் பண்ணுவது, அப்பாவை தாய் போல் கவனிப்பது ஆகிய காட்சிகளில் ஆஷிக் ரங்கநாத் நினைவில் நிற்கிறார். பாலா சரவணனும் லொல்லுசபா மாறனும் தங்கள் பங்குக்கு வசனத்தில் காமெடியை பரட விட்டிருக்கிறார்கள். லொல்லுசபா மாறன் வரும்போதெல்லாம் நாம் கலகலப்பாக சிரிக்கிறோம். அனுபவத்தின் வெளிப்பாட்டை திறம்பட பயன்படுத்தி இருக்கிறார் லொல்லுசபா மாறன். ஜெயபிரகாஷ் வழக்கம் போல, பொன்மன்னன், ஆடுகளம் நரேன், படவா கோபி ஆகியோர் சில காட்சிகளில் வந்தாலும் மனதில் நிற்கிறார்கள். வெங்கடேஷின் இசை வண்ண கோலங்கள் என்று சொல்லலாம். இயக்குனர் ராஜசேகர் கொஞ்சம் மர்மக்கதை, காதலி, சென்டிமெண்ட், நகைச்சுவை என்று பரவலாக பொழுதுபோக்கும்படி படத்தை இயக்கியிருக்கிறார் ராஜசேகர். ஆனாலும் முதல் பாதி வேறு தளமாக இருக்கிறது, இரண்டாம் பாதி வேறு தளமாக இருக்கிறது. முதல் பாதியில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகிறது. இரண்டாம் பாகம் கொஞ்சம் இழுவையாக இருந்தாலும் சமாளிக்கலாம். மிஸ் யூ படம் தமிழகம் முழுவதும் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருக்கிறது. ரெட் ஜெயின் மூவிஸ் என்றாலே நிச்சயமாக படம் பாஸ் ஆயிரும்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் மிஸ் யூ படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பைல்வான் பார்வையில் மிஸ் யூ படத்துக்கு 100க்கு 48 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.